ஜெயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்தையே உலுக்கியிருக்க கோவையை சேர்ந்த 10 வயது சிறுமியோட கொலை உட்பட முதலமைச்சரா விஜய் பதவியேற்ற இந்த 12 நாள்ல மட்டும் 20க்கும் மேற்பட்ட குற்றங்கள் பெண்கள் மேல நடந்திருக்கு. இது எதுக்காவது வாயை திறப்பாரா முதலமைச்சர் விஜய்? சிங்கப்பெண் அதிரடி படையின்னு முதல் 3 கையெழுத்துல முக்கிய கையெழுத்தா போட்ட சிங்கப்பெண் அதிரடி படைய தூங்க வச்சிட்டு இருக்காரா விஜய்? கோவை மாவட்டத்துக்கு மட்டும் 2 அமைச்சர்கள், ஒரு எம்எல்ஏ, தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு அமைச்சர்னு இத்தனை பேர் இருந்தும் தொடர்ந்து பெண்கள் மேல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கே. இது எதுக்குமே வாயை திறக்காத விஜயோட ஆட்சி தமிழகத்துல தொடருமா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. பச்சை குழந்தைங்க, பள்ளிக்கு போற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க, வீட்டுல இருக்க குழந்தைங்க, வேலைக்கு போற பெண்கள், வெளியூர் போற பெண்கள்னு எல்லாரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் கேட்க முடியல சிஎம் சாருன்னு ஸ்டாலின் அவரோட கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண விஜய் இப்போ எங்க போய் மூஞ்சிய வச்சுக்க போறாரு? தொடர்ந்து இந்த 12 நாள்ல எக்கச்சக்கமான குற்றங்கள் பெண்கள் மேல நடந்துட்டு தான் இருக்கு. மேடையேறி வசனம் பேசி ஆட்சியை பிடிச்ச விஜய்க்கு இப்ப எப்படி அதை நடத்தணும்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சது கோவை சிறுமியோட குற்றம் மட்டும்தான். இன்னுமே இந்த 12 நாள்ல எக்கச்சக்கமான குற்றங்கள் பெண்கள் மேல நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி கோவையில என்ன நடந்ததுன்னா, கோவையை சேர்ந்த சூலூர்ல இருக்கக்கூடிய கண்ணம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி ரோட்ல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. விளையாடிட்டு இருந்த குழந்தைய கடத்திட்டு போய் ஒரு மர்ம நபர் கொடூரமான முறையில கொலை செஞ்சு குளத்துல வீசிட்டு போயிருக்கான். இதை பார்த்ததுமே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே பெற்றோர்கள் எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சண்டை போட்டு உடனடியா அந்த குற்றவாளியை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த கோவையை சேர்ந்த 10 வயது சிறுமியோட கொலை மட்டும்தான். இன்னும் எக்கச்சக்கமான கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அதுல எக்கச்சக்கமானது வெளியவே தெரியாம இருக்கு. இந்த தாவேக அரசு பதவியேற்ற 12 நாள்ல கொடூரமான கொலைகளும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்திருக்கு. ஆனா எதுக்குமே விஜய் வாயை திறக்காம அவரோட சிஎம் சீட்டுக்கு வேட்டு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதிமுகவை உடைக்கிறதும், விசிகாவை கூட்டிட்டு போறதும், காங்கிரசுக்கு கை கொடுக்கறதுன்னு அவரோட சிஎம் சீட்டை தற்காத்துக்கிறதுக்கான முக்கியமான வேலையில மட்டுமே ஈடுபட்டு இருந்திருக்காரு. அமைச்சர்களுக்கு இலாக்காகல ஒதுக்குறது, அவங்களுக்கு பதவியை கொடுக்கறது, குதிரை பேரம் பேசுறதுன்னு இதுல மட்டுமே கவனம் செலுத்தின விஜய் அவர்கள் ஆட்சியில அதிகாரத்துல மக்களை காப்பாத்துறதுல கோட்டை விட்டுட்டாரு. அதோட வெளிப்பாடுதான் இப்போ எக்கச்சக்கமான பெண்கள் மீதான குற்றங்கள் நடந்திருக்கு. பேருக்கு 3 கையெழுத்தை போட்டு அதுல ஒரு முக்கியமான கையெழுத்தா சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு ஆல்ரெடி தமிழகத்துல முன்னாள் முதலமைச்சர்கள் செஞ்சு வச்சுட்டு போன பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வாகனத்துல சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டு தாவேகா கவர்மெண்ட் சிங்கப்பெண் அதிரடி படைய தமிழகத்துக்கு கொண்டு வந்துருச்சுன்னு போற போக்குல சோசியல் மீடியால ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க முதலமைச்சர் விஜய் இந்த 12 நாள்ல நடந்த குற்றங்களுக்கு வாயே திறக்காம இருக்காரு. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடக்க விட மாட்டேன், ஒரு அண்ணனா, தம்பியா, அப்பாவா எல்லாமாவும் இருப்பேன்னு உறுதியளித்த விஜய் அவர்கள் இப்போ எங்க போய் மூஞ்சிய வச்சுப்பாரு? லிஸ்ட் போட்டு சொல்ற ஒன்னொன்னா பாருங்க. அதாவது நாகர்கோயில் அருகே வீட்டுல தனியா இருந்த மூதாட்டியோட வீடு புகுந்து கத்தியால குத்தி அவங்கள கொன்னுட்டு அவங்க வச்சிருந்த நகைய பறிச்சுட்டு போயிருக்காங்க சில மர்ம நபர். அடுத்து ஈரோட்ல இருக்கக்கூடிய அந்தியூர் பகுதியில 11ஆம் வகுப்பு மாணவிய புகைப்படம் எடுத்து வச்சு மிரட்டினால அந்த மாணவி அந்த இளைஞனுக்கு பயந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து பெற்றோர்கள் அந்த இளைஞன் மிரட்டின இளைஞனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு 11ஆவது படிக்கக்கூடிய மாணவி இவ்வளோ பெரிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு தாவேக அரசு பொறுப்பேற்றுக்குமா? அதே மாதிரி திருச்சியில திருமணம் செய்ய மறுத்த பெண்ணோட முகத்தை கல்லால வச்சு அடிச்சு காயப்படுத்தி அந்த பெண்ணை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காரு ஒரு இளைஞன். இந்த வீடியோ சோசியல் மீடியால சமீபமா கூட வைரலாச்சு. அந்த வீடியோவை பார்க்குற நமக்கே அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு.
திருமணத்துக்கு மறுத்த ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணை நடு ரோட்ல படுக்க வச்சு முகத்தை, நீ என்ன தாண்டி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருவியா, இந்த மூஞ்சி இருக்கிறனால தானே நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்றன்னு சொல்லி ரொம்ப கொடூரமான முறையில அந்த இளைஞன் அந்த பெண்ணோட முகத்தை சிதைச்சிருக்காரு. அடுத்து திருவள்ளூர் அருகே பணி முடிஞ்சு வீட்டுக்கு போன 40 வயசு பெண் கூட இல்ல, அவங்க ஒரு அம்மா வயசுல இருக்க ஆளு, அவங்கள ஒரு இளைஞன் கத்திய காட்டி மிரட்டி பாலியல் ரீதியா அத்துமீறல் பண்ணியிருக்கான். விஜய் சொன்னாரே, ஸ்கூல் போற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு, அந்த வேலைக்கு போற பொண்ணு தான் இவங்க. அடுத்து சென்னையை சேர்ந்த காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமிய தன்னோட வீட்டிற்கு அழைத்து பாலியல் அத்துமீறலை நடத்தியிருக்காரு தாவேகா நிர்வாகி தினேஷ். அதாவது தன்னோட கட்சியில இருக்கிறவரை இவ்வளோ மோசமான ஒரு கிரிமினல் குற்றவாளியா இருக்கிறப்போ வெளியே இருக்கக்கூடிய மக்களை சொல்றதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கான்னு தெரியல. தன்னோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தவங்க வீட்டை சொன்னா சரியா இருக்கும். ஏன் அப்படின்னா தன்னோட கட்சியில இருக்கக்கூடிய ஆண்களே சுத்தமானவங்களா இருக்க, அப்ப வெளியே இருக்கவங்களை விஜய் எப்படி குத்தம் சொல்ல முடியும்? அடுத்து நாகப்பட்டினம் மருத்துவமனை வளாகத்துல சித்ராங்கிற ஒரு பொண்ணை கொடூரமா கல்லால அடிச்சே கொண்டிருக்காங்க. இது அப்பயே தமிழ்நாட்டுல பெரிய பேசு பொருளாச்சு. அடுத்து சென்னை இருக்கக்கூடிய அம்பத்தூர் அருகே நகை பணத்துக்காக மூதாட்டி ஒருத்தரோட வீட்டுக்குள்ள புகுந்து மர்ம நபர் அவங்கள கொடுமையா தாக்கி நகைகளை திருடிட்டு போயிருக்காரு. அடுத்து 10ஆம் வகுப்பு மாணவிய மிரட்டி அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து தந்தையிடம் 10 லட்சம் கேட்டு ஒரு இளைஞன் தொல்லை பண்ணியிருக்கான். இது கிருஷ்ணகிரியில நடந்திருக்கு. அடுத்து திருவள்ளூர்ல லிப்ட் கேட்டு வந்த பெண்ணுகிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறல் நடந்திருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே கேஸா ஃபெயில் ஆனது. கேஸா ஃபெயில் ஆகாம இன்னும் எக்கச்சக்கமானது தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பை உறுதி தருவேன், பெண்களுக்கு இனிமே எந்த குற்றத்தையும் நடக்க விட மாட்டேன், அதுக்குதான் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்குன்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் விஜய் இப்போ பெண்கள் பாதுகாப்புல எதையுமே கவனத்தை செலுத்தல. அவரோட கவனம் முழுக்க அவர் சிஎம் சீட்டுக்கு வேட்டு வச்சிடக்கூடாது யாரோ அப்படிங்கறதுல மட்டும்தான் கவனமா இருந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ தமிழகத்தையே உலுக்கியிருக்க கோவையை சேர்ந்த சூலூரை சேர்ந்த 10 வயது சிறுமியோட கொலைக்கு எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா எதிர்கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள் இந்த தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததும் நடந்திருக்கு, இதுக்கு எதுக்குமே விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தாவேகா ரீல்ஸ் ஆட்சியா மட்டும்தான் இருக்கு, ரியல் ஆட்சியா இல்ல, அவங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாமே ரீல்ஸ் போடுறது, ரெண்டு இடத்துக்கு போறது, அங்க இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேர்ல கேமராமேன் டீமோட கூட்டிட்டு போய் வந்தாவா ரீல் எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுங்கிறத ரீல்ஸா மட்டும்தான் அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குதே தவிர ரியலா ஒண்ணுமே நடக்கல. ரியலா இப்படி நடந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடக்காம இருந்திருக்கும்னு அவரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாசும் தப்பு செஞ்ச கோவையை சேர்ந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நமக்கு என்னன்னா எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாருமே தாவேகா விஜய இப்போ போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. நமக்கு என்னன்னா இவர் எப்படிங்க இதுக்கு வாய் திறப்பாரு? கண்டிப்பா வாயே திறக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே எக்கச்சக்கமான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பெண்களுக்கும் சக நடிகைகளுக்கும் நடந்திருக்கு. அதை சிலர் ஓப்பன் அப்பும் பண்ணியிருக்காங்க மீடியா முன்னாடி. அதுக்கே அவர் ஒரு சக நடிகரா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது வாயை திறக்காம இருந்திருக்காரு. இதை பத்தி அவங்க தொண்டர்கள் கிட்ட சில இன்டர்வியூல கேட்ட என்ன தெரியுமா சொல்லி முட்டு கொடுப்பாங்க? ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாரு, ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ, அது சக நடிகரா இருக்க இவர் ஏன் வாயை திறந்திருக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சில முற்போக்காளர்களே பெண்களுக்கு எதிரான சில குற்றங்கள் நடக்கிறப்போ கண்டிப்பா வாயை திறந்து பேசுறாங்க. அவங்களும் அதே சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு முக்கியமான ஸ்டாரா இருந்த இவரே அந்த இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்களுக்கோ பாலியல் வன்கொடுமைகளுக்கோ நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய சில இழிவான செயல்களுக்கோ அவரு வாயவே திறக்கல. நடிகரா ஒரு உச்சபட்ச ஸ்டாரா இருந்தப்ப அவரோட தொழில சுத்தி இருக்கக்கூடிய குற்றங்களுக்கே வாய் திறக்காதவரு எப்படி இதுக்கு மட்டும் வாயை திறந்து சொல்ல போறாரு?
மாற்றம் மாற்றம் மாற்றம்னு நாங்க தூய சக்தின்னு சொல்லி தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணி லேபிள் ஒட்டிக்கிட்ட தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த 12 நாள்ல அவங்களோட முகம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. முழுக்க முழுக்க ஆட்சி கவிழ கூடாதுங்கிறதுலயே கவனம் செலுத்தின முதலமைச்சர் கொஞ்சமாவது மக்கள் பக்கம் திரும்பி இருந்தா இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் மக்களுக்கு நல்லது செய்யலா வரல, சிஎம்ங்கிற ஒரு பதவி அதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காரு. அதை அடைஞ்சிட்டோம், அதை தக்க வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு இறங்குறவரு மக்களுக்கு நல்லது செய்யறதுல இறங்கியிருந்தா இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்காதுன்னு பலரும் விஜய விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளோ குற்ற சம்பவங்களோ நீண்டுட்டே போச்சுன்னா தாவேக அரசு கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு பலரும் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த 12 நாள்லயே 30க்கும் மேற்பட்ட பெருங்குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குமே முதலமைச்சர் விஜயோட தாவேக அரசு வாயை திறக்காம இருக்காங்க. இனிமேலும் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்காம இருக்க என்ன திட்டம் வச்சிருக்காங்கிறதையும் சொல்லாம இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.